வெயிட் லாஸ் டயட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற வேறன்னு செய்யறதுக்கு அலுப்பா இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டேஸ்டியா உங்களால செஞ்சு கொடுக்க முடியும், அதுவும் ஒரே பாட்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு இப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ நீங்க அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமா புடலங்காய் சேர்க்கிறேன், கொஞ்சமா சௌச்சௌ சேர்க்கிறேன், கொஞ்சமா பரங்கிக்காய், அவரைக்காய் எல்லாம் சேர்க்கிறேன். இதுக்கப்புறம் வெள்ளரிக்காயும் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளி நறுக்கி போட்டுட்டு, 4 நறுக்குனா போறோம், ரொம்ப கட் பண்ண வேணாம். நறுக்கி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பாதாம வெந்நீர்ல ஊற வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியா உரிக்க வரும். இந்த பாதாமையும் அதுல சேர்த்துக்கோங்க. நடுவில் சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். இதையும் சேர்த்து இப்ப இதுல வெந்நீர் சேர்த்துட்டு இதுல தேவையான அளவு மிளகாய் தூள், நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானா அடங்கினதுக்கு அப்புறமா திறந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வெந்து ரெடியா இருக்கும். இப்ப இதுல ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி பாஸ்தா வேண்டாம் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே இந்த சூப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இப்ப வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு இந்த சூப்பை சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி விட்டு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்தா சூப் ஆச்சு. நீங்க நார்மல் சூப் சாப்பிட்டுக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதை உங்களுக்கு சேர்த்துக்கலாம். அது நல்ல கிரீமியா வேணும்னா கொஞ்சமா எடுத்து அதை அரைச்சு சேர்த்தீங்கன்னா சூப் நல்லா கிரீமியா இருக்கும். இந்த 1 pot சூப்பை கண்டிப்பா டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.